இன்றைக்கி 24/6/2024 ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துட்டோம்னா ஷர்ட்ஸ் வித் ஜியோமெட்ரிக் சிம்பிள்ஸ் unearthed டியூரிங் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் பெரும்பாலை அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்துட்டோம்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பெரும்பாலை அப்படின்ற இடத்த எக்ஸ்கவேஷன் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த பெரும்பாலை அப்படின்றது பார்த்துட்டோம்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. இது வந்துட்டு 6th century BC-யில் உள்ளதுன்னு அது வந்துட்டு அயான் ஏஜை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாகவதி ரிவர் அப்படின்ற ரிவர் ஓரத்தில் இது அமைஞ்சிருக்கிறதாகவும் ஏன்ஷியன்ட் பாலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இது எதோட ட்ரிபியூட்டரிஸ்னால் காவேரி ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ்னு சொல்கிறாங்க. நார்தர்ன் பவுண்ட்ரிஸ் ஆஃப் கொங்கு ரீஜியனில் தான் பெரும்பாலை அப்படின்றத ஒன்று அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கொங்கு மண்டல சாதகம் அப்படின்றத வந்துட்டு கார்மேக கவிராயர் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கொங்கு மண்டல சாதயம் அப்படின்ற ஒரு நூலில் கார்மேக கவிராயர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இது வந்து 13th century உள்ள நூல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது TAHDCOO ப்ராஜெக்ட் ரீலான்ச் பண்ணியிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை இவங்க வந்துட்டு நடத்துகிறதாகவும் இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா கிராஜுவேட், அதாவது SC ST கேட்டகரியை சேர்ந்த கிராஜுவேட்ஸ்க்கு இவங்க வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைக்கணும், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு ட்ரைனிங்கை நடத்துகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது புஷ்பக் இஸ்ரோ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸ் கிளியர் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்துட்டு நிறைய லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இந்தியாவில். SSLV, PSLV, GSLV Mark 3 அப்படின்னு நிறைய லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. பட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, 2 ப்ராஜெக்ட். ஒன்று வந்துட்டு புஷ்பக், இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்னாக்கா ப்ராஜெக்ட் சூர்யா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்துட்டு NGLV, அதாவது ஒரு நியூ டைப் ஆஃப் லான்ச்சிங் வெஹிக்கிளை வந்துட்டு இவங்க கொண்டு வராங்க. புஷ்பக் அப்படின்றது ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிளை வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க 3 விதமாக. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணியாச்சு, செகண்ட் டெஸ்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு, தேர்ட் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு சித்ரதுர்கா கர்நாடகா அப்படின்ற இடத்துல வந்துட்டு இந்த லான்ச்சிங் வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இதோட ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துப்பாண்டியன் அப்படின்றவர் தான் இதோட ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்காங்க. சரியா? அடுத்தது திருக்குறள். கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குல் கட்டதோனோடு நேர்கல் அல்ல தீர்வு அப்படின்னு ஒரு திருக்குறள். அடுத்தது ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு என்னென்னா கள்ளக்குறிச்சி கற்றவ உசாயம் உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு கள்ளசாராயம் வந்துட்டு குடித்து 56 பேர் உயிரிழந்ததாக சொல்லியிருக்காங்க. இன்றைய முந்தைய அரசாங்கங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இதில் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க. MGR பீரியடில் இதுக்கு வந்துட்டு கள்ளசாராயத்துக்கும் கள்ளுக்கடைக்கும் முற்றுப்புள்ளி வச்சதாகவும் இப்போ வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு கள்ளுக்கடையை வந்துட்டு குறைஞ்ச விலையில் கள்ளுக்கடை நடத்தினா குறைஞ்ச விலையில் மதுபானம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்ச விலையில் கள்ளு சாராயம் கொடுக்கறது மக்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடையாது. மதுபானத்தை ஒழிக்கணும் தமிழ்நாட்டில், அதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. தமிழகத்தில் 2020, 21, 22, 23, 24 இதில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டோம்னா கள்ள சாராயம் வந்துட்டு அருந்தி வந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நேஷ்னல் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ
ஸோ இவங்க வந்துட்டு ஒரு கணக்கெடுக்கிறாங்க 2004லேருந்து 2014. ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாடு தான் வந்துட்டு முதல் இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. டோட்டலாக 1509 பேர் தமிழ்நாட்டிலேருந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் வந்துட்டு 1937 கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா மெத்தனால் அப்படின்ற ஒரு கள்ளச்சாராயத்தை உருவாக்குற அந்த ஒரு வேதிப்பொருளை தடை செய்யணும் அப்படிங்கிறதுனால. ஸோ மெத்தனால் மூலம்தான் வந்துட்டு கள்ளச்சாராயம் அப்படின்றத ஒன்று தயாரிக்கப்படுறதாகவும். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா டாஸ்மாகோட மதுபான விலை வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் மெத்தனால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்தி கள்ளச்சாராயம் வந்துட்டு உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓரம் ப்ராமிசஸ் நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா ஓரம் ப்ராமிசஸ் டு லுக் இன்டு கிரேட் நிக்கோபார் கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த கிரேட் நிக்கோபாரில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் ஏர்போர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்போர்ட், அப்புறம் வந்துட்டு ஷிப்பிங் போர்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு சோலார் பிளான்ட்டு, டவுன்ஷிப் ஏரியா ப்ராஜெக்ட்டு, ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட ப்ராஜெக்டை வந்துட்டு அங்கே அங்கே வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறதாகவும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால் 75,000 கோடி ஃபண்டு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உள்ள சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் வந்துட்டு டோட்டலாக டேமேஜ் ஆகிறதாகவும், அங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ரைட்ஸை வந்துட்டு பறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ட்ரைபல் பீப்புளை வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, அதுங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்கறது, இது சம்மந்தமான ஒரு உரிமைகளை பற்றி பேசுகிற ஒரு ஆக்டு தான் இந்த 2006 கொண்டு வந்த ஆக்டு. ஸோ இது வந்துட்டு இதனால் இந்த கிரேட் நிக்கோபாரில் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுனால ஸோ ட்ரைபல் பீப்புளோட அவங்களோட ரைட்ஸை வந்துட்டு நம்ம வயலேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அங்கே வந்துட்டு 2 நேஷ்னல் பார்க்ஸை வந்துட்டு கொண்டு வர்றாங்களாம். அந்த 2 நேஷ்னல் ஆல்ரெடி இருக்கிற அந்த 2 நேஷ்னல் பார்க்ஸ் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னால அது வந்து த்ரெட்டன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள அங்கே உள்ள மரங்களெல்லாம் வந்துட்டு வெட்டி சாய்ச்சிட்டு அங்கே உள்ள ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலான மரங்களை வந்துட்டு ஹரியானாவோ இந்தியாவில் மற்ற இடங்களில் வந்துட்டு நாங்கள் மரத்தை வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா க்ரீன் வாஷிங் அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ள மரங்களை வந்துட்டு அழித்து டெவலப்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு க்ரீன் வாஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஒய் கவச் இஸ் ஸ்டக் ஆன் எ ஸ்லோ ட்ராக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இது வந்துட்டு ஒரு ஆன்டி கொலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு செலவாகிறதா சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 1500 கிலோமீட்டர் தான் வந்துட்டு இது வரையும் நம்ம கவச் சிஸ்டத்தில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா 2.3% தான் டோட்டல் லெங்க்த்து அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் 2.3% தான் நம்ம வந்துட்டு கவச் சிஸ்டத்தை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்னும் 68,000 கிலோமீட்டர் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதாகவும். ஸோ இதுக்கு எதுக்காண்டி காரணம், இதோட காரணம் என்ன அப்படின்னாக்கா ஸோ நமக்கு தேவையான அளவு மணி இல்லை, மணி ப்ராப்ளம், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ப்ராப்ளம், எக்ஸ்பர்டீஸ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வே வந்துட்டு ₹1 வந்துட்டு செலவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 0.85% தான் வந்துட்டு ₹85 தான் வந்துட்டு ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. ஆல்ரெடி அவங்க லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா டிக்கெட்டோட ப்ரைஸ் அவங்க ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மெல்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுற இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏசி, 3AC ஸ்லிப்பர்ஸ் இதோட காசு கம்மியாகிறதுக்கு காரணமே குட்ஸ் வண்டிங்களில் உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் கொரிடோர் அவங்க வந்துட்டு அதில் ப்ராஃபிட் பார்க்குறதுனால அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு இதில் லாஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். ஸோ தேங்க்யூ.